கல்யாணம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லாம நல்லா பண்றாங்கல்ல. ஆமா, நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க வீட்டு கல்யாணம்னா இப்படிதான் இருக்கும். அது என்ன தம்பிங்க வீட்டு கல்யாணமா? யார் தம்பி வீட்டு கல்யாணம்? நம்ம இளவரசர், துணை முதலமைச்சர் உதயநிதி தம்பி ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் ஜூஜு அவங்கள சொன்ன. அவங்க வீட்டு கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா நடந்துச்சாங்க. ஆமா, நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது அந்த மாதிரி நடந்துச்சு. இளவரசர் உதயநிதி, அவர் மனைவி கிருத்திகா, அப்புறம் அமைச்சர் அன்பில் மகேஷ் எல்லாம் இவனுங்க கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க. இவங்கெல்லாம் உதயநிதிக்கு சொந்த தம்பியாங்க? இல்லம்மா, இவனுங்கெல்லாம் ஸ்டாலின் குடும்பம் மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிற கருப்பு பணத்தெல்லாம் சினிமா, ரியல் எஸ்டேட், வியாபாரம்னு செஞ்சு வெள்ள பணமா மாத்திர பினாமி தம்பிகள். சுருக்கமா சொன்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தியாகியா மாறி ஜெயிலுக்கு போகணும், களி திங்கணும், அவ்வளவுதாம்மா. அப்பனா சொந்த தம்பிக்கு மேலங்க. இன்னும் 10 மாசத்துல நம்ம இந்த ஸ்டாலினை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா 2026ல முதலமைச்சரா வரப்போற எடப்பாடியார் இவங்கள போட வேண்டிய இடத்துல போடுவாரு. நீங்க சொல்ற மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா ஜெயில போடுவாரு. Bye 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 bye.